வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது நேற்று வந்துட்டு ஒரு எபிசோடு போச்சு. அதில் வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு கெட்டு போனதுக்கு காரணம், இந்த டிக்கெட்டு ஃபினால அந்த டாஸ்கே கெடுத்தது நம்ம முத்துன்ற மாதிரி வந்து ஒரு பெரிய குற்றத்தை தூக்கி அவர் மேலே போட்டு, அவர் ஒரு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சாமல் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்ட மாதிரி கேள்வி கேட்டு, அதை வந்துட்டு இதெல்லாம் யாருக்கும் தெரியுமா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. ரயான், அதுக்கப்புறம் சௌந்தர்யா தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆமாம் தெரியும். ஆஹா அப்படியா, ஐயோ இது போச்சு என்ன மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காராம். அதுவும் வந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்துட்டு பவித்ரா எடுத்து போட்டதை எடுத்து ஒட்டிட்டாராம். இது ஒரு பெரிய தப்பான். சரி, என்னோட கேள்வி, பிக் பாஸ் ஏன் சொல்லலை? அது தப்புன்னா பிக் பாஸ் சொல்லியிருக்கணும். ஏன் பிக் பாஸ் சொல்லலை? ஏன்னா ஒரு சில பேர் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டத்தையே கேன்சல் பண்ணவங்க தான் பிக் பாஸ். அதேமாதிரி ராணுவ காலை வைக்கும்போது காலில் வச்சு ஆடக்கூடாது சொன்னவர் தான் பிக் பாஸ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொன்னவர் பிக் பாஸ். அதேமாதிரி நம்ம ஹோஸ்ட்டு சொல்கிறத தட்டணுமா தட்டக்கூடாது, தட்டவே கூடாது. ஹோஸ்ட்டு தான் சொன்னார் ஒரு நாள், பிக் பாஸ் சொல்லாமல் நீங்கள் ஏன் பண்ணீங்க, அவர் தான் தப்புன்னு சொல்லியிருப்பாரு, அப்போ நீங்கள் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணியிருக்கலாம், ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னவர். இதை இங்கே சொன்னதுனால அவர் செஞ்சார். கடைசியில் அவர் சொன்னாதான் உங்களுக்கு தப்புன்னு தெரியணுமான்னு கேட்குறாரு. இது என்னையா நியாயம்? இதில் இந்த மாதிரி வந்துட்டு சராமாரியாக வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமாரனை வந்துட்டு கலாச்சோடனே ஒரு பக்கம் ஒருத்தருக்கு என்னமோ அவர் வந்து தியாகின்னு நினச்சிட்டு இருக்காரு பொழுது. எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோன்னு தோணும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுவும் வந்து அந்த முத்தம் கொடுக்குற ஒரு ஸ்டைல் ஒரு பண்ணுவாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப எல்லாரும் ஈர்க்கப்பட்ட ஒரு ஸ்டைல். நம்ம விஜய் இது விக்ரம் பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும் ரெமோவில். ஆனால் அதை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இரிட்டேட் பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து இரிட்டேட் தான் ஆகிறாங்க உண்மையிலே. அந்த மாதிரி கடுப்பேற்றுறாரு. நேற்று அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தார். ஏன்னா இவர் பண்ண தப்பெல்லாம் வந்து யார் கணக்கு தெரியலையாம். ஆனால் உலகமே பார்த்துருச்சேப்பா. வீடியோ போட்டு தெறிக்க விட்டுட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா மற்றது கூட தெரியாமல் பண்ணிட்டாரு கூட சொல்லலாம். ஒன்றில் வந்துட்டு வசமாக சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் பார்க்குறாரு, ஐயோ யாரோ பார்க்குறாங்களான்னு. இவ்வளோ கேவலமாக யாராவது பார்க்குறாங்களோ தெரிஞ்சு அந்த ஜாரை சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த பாயிண்ட்ஸை வின் பண்ணி நீங்கள் இந்த டிக்கெட்டு ஃபினாலை வின் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் இங்கே வந்தது எதுக்காக? மக்களோட மனசை சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி வேலையை பண்ணால் மக்களோட மனசை கண்டிப்பாக வந்துட்டு வருமா? ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஆனால் நிறைய மெஜாரிட்டியான பீப்புளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் அங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு நேர்மையை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விளையாடுறவர் அந்த பிக் பாஸ் சொன்னால் கண்டிப்பாக நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு டாஸ்க்குக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் முடிஞ்சு உடஞ்சி அதுக்கப்புறமா வீக்லி டாஸ்க் ஒரு டாஸ்க்லேயும் இவங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தாக்கக்கூடாதுன்னு. அதைத்தான் அவர் செஞ்சார். அது வேணால் கேம்ஸ் படி ரூல்ஸ் படி தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இருந்திருந்தால் பிக் பாஸ் சொல்லியிருக்கணும். பிக் பாஸ் தவற விட்டுட்டார். அவர் வந்துட்டு ஒரு நிறைய இடங்களை தவற விட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. அப்பயுமே இவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ அவர் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை புதுசாக கலப்புறாங்க. முத்துக்குமாரன் அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் ரயானை கேட்டதீங்கன்னா இந்நேரம் வந்துட்டு விஜய் சேதுபதி எல்லோரும் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் கேட்கவே இல்லை. ப்ரைஸ் பண்ணுறாரு. அதனால் அவர் ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஆனால் உண்மையிலே தப்பு பண்ணவர் ஜாலியாக இருக்கார். ஒரு ஆட்டத்தை இன்ட்ரெஸ்ட்டு பண்ணோம். உண்மையிலேயே இந்த டிக்கெட்டு ஃபினாலே இவ்வளோ விறுவிறுப்பாக போனதுக்கு முக்கிய காரணம் ரயானாக இருந்தாலும் அதை வந்துட்டு பயங்கரமாக அவரோட கண்ணில் வந்து மரண பீதியை உண்டாக்குனது முத்துக்குமாரன். 3வது 4வது டாஸ்க்கில் ஆரம்பித்து அவருக்கு பீட் பண்ணுற மாதிரி ஒரு 2 பாயிண்டில் தான் விட்டார். அதனால தான் இந்த வாரம் முழுக்க முத்துன்னு பேசிகிட்டு இருந்தார் இந்த ரயான். ஆனால் இப்போ வந்து அவர் வந்துட்டு என்னமோ பெரிய இவர் மாதிரி, அதாவது இதை சொல்கிறாங்க இந்த இது மேட்ரை, அந்த ஃபோட்டோ எடுத்து ஒட்டிட்டாங்க அப்படி சொன்னோன்னு ஷாக்காக வர்றார். என்னது, அடடா சார், இந்த விஷயம் போல எனக்கு தெரிஞ்சதுன்னா விட்டுருக்க மாட்டேன் சார். ஆமாம் தெரியுமே நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜாக்லின் பேசும்போது அப்படியே ஷாக்காக வர்றாரு. ஐயோ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனே, இந்த சான்ஸ் மட்டும் அப்படி கிடச்சதுன்னா முத்துக்குமாரை போட்டு பொழந்திருக்கலாமே அப்படின்னு. ஏன்? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணி இவ்வளோ வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ரயான் பண்ண விஷயங்கள். இதை ஒன்று கூட அவர் பார்க்கவே இல்லையா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், என்னை நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் எதுவுமே பார்க்கலையா? ஆனால் முத்துக்குமரன் பண்ண அந்த ஒரு தப்பு தான்ப்பா தெரிஞ்சிருக்கப்போ உங்களுக்கு தப்பா? சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.